Hi guys, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமரில் டென்சஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டென்சஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே தமிழ் எடுத்துட்டோம்னா நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம 3 வகையாக பிரிச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசுவோம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னா நான் வந்தான் அப்படின்னு சொல்லுவேன். இதே அவன் நாளைக்கு வருவான்னா நான் வருவான் அப்படின்னு சொல்லுவேன். இதே நான் நாளைக்கு வந்தான் அப்படின்னு சொன்னேன்னா அந்த சென்டென்ஸ் தப்பாயிரும். ஏன்னா வந்தான்றது நான் கடந்த காலத்தை குறிக்கிறது. ஸோ அதை நான் எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே தான் இங்கிலீஷ்லையும். ஸோ அதை பற்றி இங்கிலீஷில் பேசுகிறது தான் டென்சஸ். ஸோ டென்சஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சேம் தமிழ் மாதிரி தான். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ அதில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் எதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் ஜென்ரலாக பொதுவாக சொல்லுவோம். இந்த விஷயம்லாம் இப்படி நடக்கும் அப்படின்ற விஷயம் மாதிரி நார்மலாக சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஷயத்தை நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு கடந்த காலமோ இல்லை எதிர்காலமோ எதுவுமே இருக்காது. நம்ம டெய்லி அந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரைவ் அப்படின்னு இருக்கு. டிரைவ் அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்கிறோம். இது வெர்ப். இந்த வெர்ப் தான் நம்ம பண்ணுற விஷயம் ப்ரெசண்ட்டில் இருக்கா இல்லை பாஸ்ட்டில் இருக்கா இல்லை ஃபியூச்சரில் இருக்கா அப்படின்றத டிஃபைன் பண்ணும். இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ இந்த டிரைவ்ன்றது நம்ம டெய்லி பண்ணக்கூடிய விஷயம். அது ஒரு நார்மலாக ஜென்ரலாக இருக்கிற விஷயம். ஸோ இதை நம்ம ப்ரெசண்ட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா டிரைவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு நம்ம டிரைவ்டு இல்லை வில் டிரைவ்னா நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுற வேர்டு. இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஐ, வி, யூ, தே இந்த நாலு சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே வேர்ப் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம சென்டென்ஸ்லேயே மேக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரைவ் அப்படின்றதா வேர்ப்னா அதை நம்ம ஐ டிரைவ் அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரைவோட எதையுமே சேர்த்துக்க மாட்டோம். இதே ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஹீ, ஷீ, இட் இந்த 3லையுமே வேற யாரையோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப டிரைவ், ஒர்க்ஸ், அதே மாதிரி டஸ் இந்த மாதிரி அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ சேர்த்துப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 வேர்ட்ஸுக்கு நம்ம அப்படியே வேர்பு சேர்த்துப்போம். அடுத்து இருக்க 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இஎஸ்ஓ இல்லை எஸ்ஓ சேர்த்துப்போம். அது நம்ம சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஐ டிரைவ், ஐ ஒர்க், வி டிரைவ், வி ஒர்க், யூ டிரைவ் அந்த மாதிரி போட்டுப்போம். இதே ஹீ, ஷீ, இட்ல ஸ்டார்ட் ஆனால் ஹீ டிரைவ்ஸ், ஷீ ஒர்க்ஸ் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இப்போ நான் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னா டூ அல்லது டஸ் இதை ஸ்டார்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஐ, வி, யூ, தேனா நம்ம வேர்பை மாற்றவே மாட்டோம்ல. ஸோ டூ அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஐ, வி, யூ, தே. அதுக்கப்புறம் வேர்ப் என்னது ஒர்க், டிரைவ், டூ இந்த 3ல் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் ஹீ, ஷீ, இட் யாரையோ பற்றி சொல்கிறேன், அவங்க அந்த பொண்ணு, அந்த பையன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ணணும். அங்க நம்ம மேல எப்படி டிரைவ்ன்ற வேர்பை டிரைவ்ஸ்ன்னு மாத்துறோமோ அதே மாதிரி இங்க டூன்ற வேர்புக்கு டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஹீ, ஷீ, இட்ல இருக்குல்ல. ஸோ டஸ், ஹீ, டஸ், ஷீ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்ப் நம்ம போட்டுக்கலாம். ஒர்க், டிரைவ், டூ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே நம்ம இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல கேட்குறோம். இதே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்றோம்னா டூ டோன்ட்னு மாறும். டஸ் டசன்ட்னு மாறும். டஸ் நாட்டும் டசன்ட்டும் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்னா டசன்ட்னு வரும். ஐ, வி, யூ, தேனா டூ, டோன்ட் அந்த மாதிரி வரும். இப்போ டூ ஐ ஒர்க், டூ ஐ ஒர்க், டூ ஐ டிரைவ் அந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் போட்டுக்கணும். இதில் லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஐ டூ அப்படின்னு வருது. இதுல செகண்ட்ல வர டூ நம்ம வேர்பை சொல்றோம். நம்ம பண்ற செயலை குறிக்குது. ஃபர்ஸ்ட்ல இருக்க டூ நம்ம கொஸ்டினா அதை மாத்திக்கணும்ல, அதுக்கேற்ற டூ தான் இருந்தது. ஸோ இதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் டென்ஸை எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு விஷயத்த அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ கெட் அப் நான் எப்பவும் டெய்லி எந்திரிக்க தான் போறேன். ஸோ அடிக்கடி நடக்கிற விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் ஐ கெட் அப் அப்படின்னு போட்டுக்கணும். ஹி யூஸ்வலி கோஸ்னா இவன் அடிக்கடி போவான். ஹி யூஸ்வலி கோஸ் டு டெம்பிள், ஹி யூஸ்வலி கோஸ் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னா அடிக்கடி அவன் போவான் அப்படின்ற மாதிரி இடத்துல கோஸ் அப்படின்னு போடும். இங்கேயும் கோ மட்டும் போலன்னா நம்ம ஹி யூஸ் பண்றோம். ஸோ அதனால இஎஸ் அந்த வேர்போட இஎஸ் இருந்திருக்கும். ஸோ ஹி யூஸ்வலி கோஸ் அந்த மாதிரி போட்டுரும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணுவோம். அதை வந்து இப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்துலயே வந்து ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணும், ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணும். ஐ சஜஸ்ட் யூ டு டூ திஸ் திங் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இதை பண்ணு அப்படின்றத நான் சொல்றேன். அந்த மாதிரி விஷயத்துலயே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிற வேர்ட்லாம் வந்து இந்த see, hear, smell, taste, look, feel இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்து நம்ம எப்போவுமே வந்து ப்ரெசென்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கீழே அந்த இமேஜஸில் இருக்க வேர்ட்ஸுமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ ஆம் ஹங்க்ரி, ஐ வாண்ட் சம்திங் டு இட். இங்கே வந்து வாண்டிங் அந்த மாதிரி எதுவுமே வராது. நான் வந்து பசியோடு இருக்கேன், நான் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் சம்திங் டு இட். அப்போ வாண்ட்ன்றது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ வாண்ட் அதே மாதிரி தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொஸ்டினாக கேட்குறேன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அப்படின்றத வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கும். இதில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதா வேர்பு. இது வந்து அப்படியே தான் வந்திருக்கு, ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட், இது வந்து எதுவும் மாறவே இல்லை. அண்ட் லாஸ்ட் வந்து அண்ணா டசன்ட் சீம் வெரி ஹாப்பி ரைட் நவ். ஸோ இது வந்து சிம்பிளே தான் இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணணும்னா அங்கே வந்து இதே நம்ம ஃபார்மேட் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கான எக்ஸசைஸ் வந்து பண்ணால் நம்மளுக்கு ஒரு தடவை நல்லா வந்து ஞாபகம் வந்து நின்றுக்கிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இதெல்லாம் வந்து எக்ஸசைசஸ். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி ஸோ செஞ்சு பாருங்கள், இந்த இதுக்கெலாம் என்ன ஆன்சர் வரும்னு. ஸோ அதே மாதிரி இது அடுத்தது, ஓகேவா? அதே மாதிரி வீடியோ பாஸ் பண்ணி இதுக்கும் என்ன வரும், சிம்பிள் ப்ரெசென்ட்டே எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து அதோட ஆன்சர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த இது எவ்வளோனா ஒரு வேர்டுன்னு நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இதெல்லாம் வந்து அதோட ஆன்சர்ஸ். நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.